எல்லாருக்கும் வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பிலிவ் இன் டைம். இது ஒரு தமிழ் பாட்காஸ்ட் சேனல். நம்மளோட பாட்காஸ்ட் சேனலுக்கு நீங்க வரது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இருந்துச்சுன்னா ஒரு சின்னோண்டு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நம்ம சேனலை பற்றி கொடுத்துக்கிறேன். இது எது மாதிரியான சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பர்சனல் லைஃப்பை டெவலப் பண்ணக்கூடிய குட்டி குட்டி தகவல்கள், நிறைய கருத்துக்கள், நிறைய கதைகள் நம்மளோட பாட்காஸ்ட் சேனல்லேருந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி என் லைஃப்பில் நான் நிறைய பேருக்கு நல்லது பண்ணியிருக்கேன். நீங்க நினைக்கலாம், கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்ட்டு. ஆனா அது என் கடமையே கிடையாதுங்க. அப்படி இருந்தும் பல பேருக்கு நிறைய விஷயம் நல்லதை நான் பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணியும் அவங்க எனக்கு திருப்பி நல்லது பண்ண வேணாம், அட்லீஸ்ட் என்ன ஞாபகத்திலேயாவது வச்சுக்கலாம்ல. என்ன ஞாபகத்துல கூட வச்சுக்க மாட்டிருக்காங்க. இது மாதிரியாக யாருக்காவது எங்கேயாவது உங்களோட வாழ்க்கையில நடந்துருந்துச்சுன்னா இந்த பாட்காஸ்ட் கண்டிப்பா அதை ஞாபகப்படுத்தி விடுற மாதிரி இருக்கும். வழக்கம் போல ஒரு கதை. ஒரு ஊரில் வந்து ஒரு பாட்டி இருக்காங்க. ஸோ அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு புக் ஷாப் வச்சுருக்காங்க. அந்த புக் ஷாப் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் ஓல்ட் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டியோட ஹஸ்பண்ட் தாத்தா இருப்பார்ல, ஸோ அவர் தான் அந்த ஷாப் வச்சுருந்தது. அந்த தாத்தா இறந்ததுக்கப்புறம் அந்த பாட்டி தான் அந்த ஷாப்பை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பெருசாக ப்ராஃபிட்லலாம் அந்த கடை போல, வர வருமானத்துக்கு ஓகே அப்படின்ற அளவுக்கு தான் அந்த கடை வந்து போயிட்டுருக்கு. ஸோ கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. என்னதான் பழைய புக் ஷாப்பாக இருந்தாலுமே அந்த பாட்டிக்கு ரொம்ப நல்ல மனசு. ஸோ அந்த மாதிரி ஒரு பாட்டி. ஒரு சின்ன பையன் வந்து அந்த கடையில் வந்து ஒரு புக்கை வந்து கேட்குறான். அந்த பாட்டியும் அந்த புக்கை வந்து கொடுக்குறாங்க. அந்த புக்கோட எம்ஆர்பி ப்ரைஸை பார்த்தோன்னே அவனுக்கு ஷாக் ஆகிடுது. ஏன்னா அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அவன் உடனே கேட்குறான், பாட்டி தப்பாக எடுத்துக்காதீங்க, என்கிட்ட அவ்வளோ காசுலாம் கிடையாது, என்கிட்ட வந்து கம்மியாக தான் காசு இருக்குது. இதே புக்கு வந்து பழைய புக்கெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த புக் ஏதாவது இருந்தால் கூட எனக்கு கொடுங்க, என் கையில் 10 ரூபா தான் இருக்குது, பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி அந்த பையன் அந்த பாட்டிக்கிட்ட கேட்குறான். இவன் கேட்ட உடனே அந்த பாட்டிக்கு ஒரு மாதிரி இருக்குது. பழைய புக்கா, இந்த புக்கா, சரி தரேன், நாளைக்கு வந்து வாங்கிக்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், இந்தாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபாவை கொடுத்துட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் டே வரான், அதே மாதிரி அந்த பாட்டி வந்து அந்த புக்கு கொடுத்துட்றாங்க. இவனுக்கா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த புக்கோட எம்ஆர்பி வந்து அவ்வளோ ஜாஸ்தி. சுற்றி இருக்கிற எந்த கடையிலுமே வந்து அந்த புக்கை அவனால் அஃபோர்ட் பண்ணவே முடியல. ஏன்னா வீட்லேயும் கொஞ்சம் ஏழ்மை அந்த பையனுக்கு. ஸோ இப்படி இருக்கிற நிலைமையில ஏதோ ஒரு வகையில் 10 ரூபாய்க்கு அந்த புக்கு கிடச்சிருச்சுன்ற சந்தோஷத்தில் அந்த பையன் வந்து இருக்கிறான். ஸோ ஜாலியாக இருக்கிறான். அப்பப்போ அந்த கடைக்கு வருவான். அந்த கடைக்கு வரப்பெல்லாம் ஏதாவது புக்ஸ் கேட்பான். அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது, சாரி அந்த பையனால் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் அவன் என்ன பண்ணுவான்னா, வழக்கம் போல் செகண்ட்ஸ் ஏதாவது புக் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்பான். அந்த பாட்டியும் நாளைக்கு வாப்பா தரேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு தொடர்ந்துட்டுருக்குன்னா, காலேஜ் அவன் படிக்கிற வரைக்கும் அது தொடர்ந்துட்டுருக்கு. ஸோ காலேஜ் போனதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு விஷயம் வந்து ரியலைஸ் ஆகிடுது. ஏன்னா இந்த புக்கெலாம் பொதுவாக செகண்ட்ஸில் இருக்கவே இருக்காது. பட் அந்த புக்கையும் அந்த பாட்டி மறுநாள் வாப்பா செகண்ட்ஸில் நான் அந்த புக்கு தரேன் அப்படின்ற மாதிரி கொடுக்குறப்ப இவனுக்கு உள்ளூர தெரிஞ்சிருச்சு, இந்த பாட்டி வந்து புது புக்கை தான் நமக்கு பழைய புக்கு மாதிரி ஆக்கி நம்ம கிட்ட கொடுக்குறாங்க, அதுக்கு புதுசாகவே கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரியும் அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறான், நம்ம கிட்ட இல்லைன்றது நம்ம ஃபீல் பண்ணிடக்கூடாது, நம்ம கிட்ட இருக்கிற காசை வச்சு அந்த புக்கு கொடுக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் அந்த பாட்டி இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி மேலே இவனுக்கு பெரிய மதிப்பும் மரியாதையும் வருது. ஸோ காலங்கள் உருண்டோடுது. அவனும் ஒரு பெரிய நிலைமைக்கு, நல்ல நிலைமைக்கு இன்னைக்கு வந்துட்டான். எந்த நிலைமைக்கு அவன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவன் ஐஏஎஸ்ஸாக இருக்கான். ஸோ ஐஏஎஸ் ஆகி பல வருஷங்கள் உருண்டு ஓடிடுது. ஒரு நாள் யதார்த்தமா அவன் இருந்த சொந்த ஊருக்கே அவன் மறுபடியும் வர்றதுக்கான ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அந்த ஊருக்கு வந்த கொஞ்ச நாள்லயே அவனுக்கு அந்த பாட்டியோட ஞாபகம் வந்துடுது. ஆமால்ல, ஒரு பாட்டி நம்ம படிக்கிறதுக்கெல்லாம் உதவி பண்ணியிருக்காங்கல்ல, நம்ம கூட அப்போல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம், நம்ம பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் இந்த பாட்டிக்கு ஏதாவது பெருசாக பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தோம்ல, இப்போ தான் நம்ம ஐஏஎஸ் ஆச்சே, அந்த பாட்டிக்கு வேண்டியதை பண்ணிட வேண்டியது தான், பாட்டி இன்னைக்கு போகிறோம் சந்தோஷப்படுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி அவன் மென்டலாக ரெடி ஆகிட்டு என்ன பண்ணுறான்னா, அந்த கடைக்கு வந்து அவன் விசிட் பண்ணுறான். கடையை போய் பார்த்தோன்னே அவனுக்கு பெரிய ஷாக். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கடையை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கடையை க்ளோஸ் பண்ணுறப்ப தான் அவன் ஒரு விஷயத்த வந்து கவனிக்கிறான். அந்த கடையோட முன்னாடி வந்து ஒரு பிளாக் போர்டு இருக்கும். அந்த பிளாக் போர்டில் வந்து எழுதியிருக்கும். அதில் என்ன எழுதியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டாக்டர், டீச்சர், லாயர், போலீஸ், இந்த மாதிரி 4 துறை வந்து எழுதியிருக்கும். அப்போல்லாம் இவனுக்கு வந்து டவுட் இருக்கும், ஏன் இந்த 4 ப்ரொஃபைலை மட்டும் இவங்க எழுதி வச்சிருக்காங்க, ஏதாவது காரணம் இருக்கும், நமக்கு என்னத்துக்கு அப்படின்ற மாதிரி இருந்துட்டான். இப்போ அந்த போர்டை பார்க்குறப்ப ஏகப்பட்ட ப்ரொஃபைல் வந்து எழுதியிருக்கு. கொச்ச 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 கொச்சன்னு ஏகப்பட்ட ப்ரொஃபைல் எழுதியிருக்கு. அவனுக்கா, நம்ம பார்க்குறப்ப இதில் வெறும் 4 ப்ரொஃபைல் தானே எழுதிருந்துச்சு, இப்போ என்ன இவ்வளோ ப்ரொஃபைல் எழுதியிருக்கு, ஒன்றும் புரியலையே, பாட்டி இங்கே தான் எங்கன்னா இருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து கடையில் போய் விசாரிக்கிறான். இந்த மாதிரி இந்த கடையை ஒரு பாட்டி ரன் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த பாட்டியை பார்த்தீங்களா, இப்போ அவங்க எங்கே இருக்காங்க
இருக்காங்க அப்படின்னு விசாரிக்கிறப்ப அந்த கடைக்காரர் சொல்றாரு, தம்பி அந்த பாட்டி இறந்து ஒரு 3 வருஷம் இருக்கும்பா. அந்த பாட்டி ரொம்ப முடியாம கடைசி காலகட்டத்தில ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்தாங்கப்பா. அவங்க கடைசி உயிர் கூட இந்த கடைக்குள்ள தான் போச்சு. நாங்கலாம் தான் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சோம். அந்த பாட்டிக்குன்னு யாரும் கிடையாது. தாத்தா இறந்ததுக்கப்புறம் அந்த பாட்டி தனியா தான் இருந்தாங்க. நெறைய பசங்களுக்கு உதவி இருக்காங்கப்பா. நெறைய பேர உருவாக்கி விட்டுருக்காங்க. ஆனா பல பேருக்கு இந்த விஷயம் கூட தெரியாது. அத கூட அவங்க யாருக்கும் சொல்லல. அவங்களால பயனடைஞ்சவங்க எத்தன பேர் இருக்காங்கன்னு எண்ண கூட முடியாது தம்பி. அவ்ளோ பேருக்கு, அவ்ளோ விஷயம் படிப்புக்காக அவங்க உதவி இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கா இப்படி ஒரு நிலைமை? அதுல இருக்கிற யாராவது ஒருத்தர் ஒருத்தர் தான் வளர்ந்ததுக்கு அப்புறம் திரும்பி பார்த்து, அந்த பாட்டிக்கு ஏதாவது பண்ணணும்னு நெனச்சிருந்தா கூட, அவங்க க அவங்களோட கடைசி காலகட்டத்தில இப்படி ஒரு மோசமான சாவு அவங்களுக்கு வந்திருக்காது. ஆனா, அவங்களுக்கு போய் இப்படி ஒண்ணு நடந்துருச்சு. எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குப்பா. ஏன்னா, அவ்வளோ பசங்கள அவங்க படிக்க வச்சத நாங்களே பார்த்துருக்கோம். எத்தனையோ பேருக்கு வந்து அவங்க புக்ஸ் குடுத்து உதவியிருக்காங்க. எத்தனையோ பேருக்கு வந்து பழைய புக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னத்தையும் புதுசா வாங்கி, அவங்களுக்காக அத பழசாக்கி குடுத்தாங்க. அவங்க நெனச்சிருந்தா, இது புது புக்கு நான் தான் உனக்கு குடுக்குறேன் அப்படின்ற மாரியே குடுத்துருக்கலாம். அவங்க கிட்ட இருந்து வாங்குற அந்த ₹10க்கு அவங்க எதுவும் கில்ட் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அத பழசு மாரி மாத்தி எடுத்துட்டு போய் குடுப்பாங்கப்பா. வாங்குற பசங்களுக்கும் எப்படி இருக்கும்னா, நான் குடுத்த காசுக்கு தானே அவங்க புக் குடுத்தாங்க அப்படின்ற மாரி எந்த ஒரு கில்ட்டும் இல்லாம வாங்கிப்பாங்க. அத பார்க்கறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம்ப்பா. இப்படிப்பட்ட நல்ல மனுஷிய கடைசி காலகட்டத்தில ஒருத்தன் கூட வந்து பார்க்கலப்பா. அதுதான்ப்பா எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்ற மாரி அவரு சொல்லிட்டு போன உடனே இவன் கண்ணெல்லாம் கலங்கிருது. ஏன்னா, அந்த போர்ட்ல 4 துறை எழுதிட்டு இருந்தது அப்படின்றது இப்ப தான் அவனுக்கு புரிய வருது. 4 பேர அவங்க அந்த டைம்ல உருவாக்கி விட்டுருக்காங்க. போலீஸ், டாக்டர், டீச்சர் அண்ட் லாயர். இன்னைக்கு அந்த பிளாக் போர்ட்ல ஏகப்பட்ட ப்ரொஃபைல் எழுதிக்கிட்டே இருக்கு. அவன் என்ன பண்றான், பக்கத்து கடைக்கு போறான், ஒரு சாக் வாங்குறான். அந்த சாக்கு வாங்கிட்டு வந்து அந்த போர்ட்ல மறுபடியும் ஒரு விஷயத்த எழுதுறான். ஐஏஎஸ். அப்பதான் அந்த கடைக்காரருக்கு தெரியுது. அட பாவி மவனே! நீ ஐஏஎஸ்ஸாடா? நீயும் இந்த பாட்டி உருவாக்குன ஆள் தானடா? நீயும் விட்டுட்டியேடா? அப்படின்ற மாரி அந்த கடைக்காரர் அவர வந்து ஒரு மாரி பார்க்குறாரு. இவன் கூனி குறுகி போயிட்டு தன்னோட வண்டியில போய் உட்கார்றான். இது கேட்கறதுக்கே இவ்வளோ கஷ்டமா இருக்கே! நெறைய பேர் நெஜத்திலே இதே மாரி தான் இருக்கும். நெஜத்தில இந்த மாரிலாம் நடக்காதுப்பா. யாரும் அவ்வளோ பெரிய நல்லவங்கலாம் கிடையாது. உதவிலாம் பண்றது கிடையாது. அப்படியே உதவி பண்ணாலும் எதிர்பார்க்காமலாம் உதவி பண்றது கிடையாது. நீங்க நினைக்கலாம். பட் ரியல் லைஃப்ல நெறைய பேர் இந்த மாரி இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 நபர்கள் இருக்காங்க. 3 பேருமே லேடீஸ். ஸோ, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பிஜி பண்றாங்க. அந்த பிஜி பண்றது வந்து ஒரு வில்லேஜ்ல பண்றாங்க. இங்க சென்னையில பண்ணல. ஸோ, வில்லேஜ்ல கரஸ்ல பண்றாங்க. ஸோ, அதுக்கு எக்ஸாம்னு வர்றப்ப மட்டும் கெஸ்ட் அப்பியரன்ஸ் குடுக்கணும். ஸோ, நேர்ல போய் எழுதி தான் ஆகணும். அதுல என்ன ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நார்மலா படிக்கிற பசங்கள்லாம் அந்த ஊர் பசங்களே. ஸோ, அதனால டைரக்ட்டா அவங்க வந்துருவாங்க. பட் இவங்களுக்கெல்லாம் எங்கேயாவது தங்கி தான் அவங்க வந்து எக்ஸாம் எழுதுற மாரி இருக்கும். ஸோ, ரூம்ஸ் தேடணும். அப்படி இல்லையா ஏதாவது ஒரு ஹோட்டல்ஸ் பிடிக்கிறோம். ஸோ, இந்த மாரிலாம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனை மட்டும் கிடையாது. கரஸ்ல எழுதுற நெறைய பேர் வந்து அந்த டைம்ல வந்து ரூம்ஸ் எல்லாம் ஆக்குபை பண்ணிடுவாங்க. ஸோ அதே மாரி இந்த 3 பெண்களுக்கு வந்து ரூம் கிடைக்காம போயிருது. வேற வழியே கிடையாது. எப்படி தங்கி எழுதணும்னா, அங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் வீட்ல வந்து இவங்கள தங்குறதுக்கு அலோவ் பண்ணணும். ஸோ அந்த மாரி சில பேர்கிட்ட கேட்கிறப்ப அவங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து வீடு தர்றதுக்கு முன் வராங்க. அவங்க முன் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் கிடையாது. விட்டுட்டு போயிட்டாரு. ஏதோ ஒரு ரீசன்க்காக பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டு இருக்காரு. அவங்க வந்து இண்டிபெண்டன்ட் உமன். ஸோ அவங்களுக்கு குழந்தையும் இருக்கு. ஸோ இவங்களுக்கு என்னன்னா, நான் ஒழுங்கா படிக்கல. நான் என் வாழ்க்கைய வந்து நல்லா வச்சுக்காம இருந்ததால தான் என் ஹஸ்பண்ட் என்ன விட்டு போயிட்டாரு. ஸோ பெண்களுக்கு படிப்புன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால வந்து நான் இந்த பெண்களுக்கு உதவி பண்ண போறேன் அப்படின்ற மாரி அந்த 3 பேர அவங்க வீட்ல தங்க வச்சாங்க. தங்க வச்சது ஒரு டெனன்ட் அப்படின்ற மைண்ட் செட்ல கூட இருந்துக்கலாம். பட் அவங்க அதோட நிப்பாட்டல. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸாம் எழுத போற பசங்களுக்கு காலையில சாப்பாடு செஞ்சு குடுத்துருவாங்க. மதியம் ப அவங்களுக்கு டிஃபன் கட்டி குடுத்துருவாங்க. ஈவினிங் வந்து அவங்களுக்கு வந்து டீ, ஸ்நாக்ஸ் இதுவும் ரெடி பண்ணி குடுத்துருவாங்க. நைட்டு டின்னரும் போட்டுருவாங்க. ஸோ இந்த மாரி அவங்கள பசங்களாவே அவங்க வந்து ட்ரீட் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க லைஃப்ல மோசமான ஒரு விஷயம் நடந்துருச்சு. ஸோ அதுக்கு காரணம் நான் ஒழுங்கா படிக்காததால தான் இப்படி நடந்துச்சுன்ற மாரி அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கு. ஸோ அதனால பசங்க படிக்கணும் அப்படின்றதுக்காக என்னால முடிஞ்ச ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் நான் பண்றேன் அப்படின்ற மாரி அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களும் அதாவது இந்த 3 பேர் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இந்த 3 நபர்களும் நல்லா அவங்க வீட்ல தங்குனாங்க. எக்ஸாமும் நல்லா பண்ணாங்க. ரிட்டர்ன் வந்துருவாங்க. அதே மாரி அடுத்த செமஸ்டருக்கு போவாங்க, தங்குவாங்க, எக்ஸாம் எழுதுவாங்க, ரிட்டர்ன் வந்துருவாங்க. இதே மாரி தொடர்ந்துகிட்டே இருக்கு. எனக்கு இந்த கதைய கேட்கிறப்ப வித்தியாசமா இருந்துச்சு. சரி அத்தன வாட்டி போய் தங்குனீங்க. அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணீங்களா? ஏன்னா நீங்க வெளிய தங்கியிருந்தீங்க. ஒரு நாளைக்கு ரூ. 1000 ஆகும். சும்மா ஒரு பேர் மினிமம் சொல்றேன். ஒரு நாளைக்கு ரூ. 1000 ஆயிருக்கும். சாப்பாடு அது இதுன்னு கேட்டா கூட ஏதோ ஒரு 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 அமௌண்ட் வந்திருக்கும். நீங்க ஒருத்தங்க வீட்ல போய் தங்கியிருக்கீங்க. அது எல்லாத்தையும் ஒருத்தங்களே பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு எதுவுமே நீங்க பண்ணலையா? அப்படின்ற மாரி நான் கேட்கிறப்ப, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நாங்க வந்து காசு குடுத்தோம். அவங்க வாங்கிக்கல அப்படின்ற மாரி சொன்னாங்க.
சரி, அவங்க காசை வாங்கி காட்டி வேற ஏதாவது பொருளா கொடுத்துருக்கலாம். ஏன்னா அத்தனை நாள் நீங்க போய் தங்கியிருக்கீங்க. அந்த வீட்ல என்ன இருக்கு என்ன இல்லைன்றது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கே தெரியும் அவங்களுக்கு பசங்க இருக்காங்கன்ட்டு. ஸோ அவங்க இண்டிபெண்டா தான் அதை வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும். அவங்களுக்கு பாசிவா இன்கம் ஏதாவது ஜென்ரேட் ஆகிற மாதிரி நீங்க ஏதாவது பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறப்ப, பண்ணிருக்கலாம். ஆனா அவங்க காசே வாங்கிக்கல, அதனால நாங்க என்ன பண்றதுன்னு தெரியல, நாங்க வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, நீங்க வந்துட்டீங்களா, அதுக்கப்புறம் எப்பயாவது வந்து அவங்களுக்கு கால் பண்ணி ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி ரம்ஜான், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி தீபாவளி இந்த மாதிரி எதுக்காவது ஃபோன் பண்ணி விஷ் பண்ணீங்களா அப்படின்னா, இல்ல, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணவே முடியல. ஃபோன் பண்ணணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன், பட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யோசிச்சு பாருங்களேன். கிட்டத்தட்ட அந்த 2 வருஷத்துல 4 செமஸ்டர். இந்த 4 செமஸ்டர் வர்றப்ப அந்த முகம் ஞாபகம் வந்திருக்கும். நம்ம இந்த வீட்ல போய் தங்க போறோம் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நாங்க வரட்டுமான்னு கேட்கறதுக்கு அந்த முகம் ஞாபகம் வந்துச்சு. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வாட்டி கூட அந்த முகம் அவங்களுக்கு ஞாபகம் வரல. அந்த 3 நபருக்குமே ஞாபகம் வரல. என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ அதே மாதிரி ஒரு சினாரியோ, இவங்க தங்குற வீட்டுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதே சினாரியோ அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. இப்போ யாரோ ஒருத்தங்க வந்து உங்க வீட்ல தங்கிக்கிட்டோமா, இந்த பக்கத்துல இருக்கிற காலேஜ்ல தான் எனக்கு எக்ஸாம் இருக்கு, ஜஸ்ட் அந்த 6 நாள் மட்டும் உங்க வீட்ல தங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்டு இவங்க அதுக்கு ஒத்துப்பாங்களா? கண்டிப்பா மாட்டாங்க. ஸோ யாரோ ஒருத்தங்க இவங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணது மட்டும் இல்லாம, அவங்களுக்கு சமைச்சு போட்டு, அவங்களுக்கு 3 வேளை பண்ணது இல்லாம, ஒவ்வொரு செமஸ்டருக்குமே அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பண்ண அந்த நபருக்கு வே பேக் பண்ணாட்டி கூட பரவாயில்ல. ஏன்னா நன்றி கடன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம நன்றி வாங்கணும்னா திருப்பி பண்ணணும். அதுவுமே ஒரு வகையில் கடன் தான். ஸோ அப்படி வாங்கிட்டு, இல்லை நான் கொடுத்தா அவங்க வாங்கிக்கல, அதுக்கப்புறம் எங்களுக்கு பண்ணணும்னு தோணலை, அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி பேசுறது கூடவா தோணாது? ஸோ நீங்கள் இதை கேட்டுட்டு இருக்கேன்னா, உங்களோட வாழ்க்கையில் யாருக்காவது நன்றி கடன் பட்டிருக்கீங்கன்னா, தயவு செஞ்சு அப்பப்போ அவங்களுக்கு ஃபோன் பண்ணியாவது பேசுங்க. ஏன் சொல்கிறேன்னா, நான் நல்ல நிலைமைக்கு போயிட்டேன்னா அவங்கள நல்லா பார்த்துப்பேன் அப்படின்றது வேற. பட் நீங்க நல்ல நிலைமைக்கு போற வரைக்கும் அவங்க நல்லா இருப்பாங்களா அப்படின்ற கேள்வியும் இருக்கு. ஏன்னா இங்க நிறைய பேர் என்ன பண்றோம்னா, நம்ம ஒரு ஒரு பொட்டன்ஷியலா நான் வந்து வெல் செட்டில்டு அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் நான் என் லைஃப்ல வந்து இத்தனை பேருக்கு வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன், அவங்களுக்குலாம் திருப்பி பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படி திருப்பி பண்றப்ப உங்க லிஸ்ட்ல இருக்கிற நிறைய பேர் காணாம கூட போயிருப்பாங்க. ஸோ அதனால அட்லீஸ்ட் அவங்களுக்கு இப்போ இந்த பாட்காஸ்ட்டை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு யாராவது ஞாபகம் வந்திருக்கலாம் இப்போ நான் சொல்றப்ப. ஸோ அந்த மாதிரி நபர்கள்லாம் ஜெம்முங்க. ஸோ அவங்கள மாதிரி இப்போ நானே சொல்றேனே, நான் அந்த இடத்துல இருந்தேன்னா, யாரோ ஒருத்தங்க தங்குறதுக்கு என் வீட்டை கேட்டாங்கன்னா கண்டிப்பா கொடுத்துருக்க மாட்டேன். ஆனா அவங்க முன் வந்தாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு இண்டு பொந்து சந்துல யாராவது இருக்கதான் செய்யறாங்க. ஸோ அந்த மாதிரியான நபர்களையும் நம்ம தான் கொண்டுகிட்டே வரும். இப்போ யோசிச்சு பாருங்களேன், அடுத்து இதே மாதிரி ஒரு சினாரியோ நடந்து அந்த லேடி வந்து அவங்க வீட்டை யாருக்காவது கொடுப்பாங்களா? நான் கொடுத்து என்ன ஆக போகுது, அவங்க எக்ஸாமுக்கு மட்டும் நம்மளை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளை மறந்துடுவாங்க அப்படின்ற தாட் தானே வரும். சத்தியமா அந்த பொம்பளைக்கு அந்த தாட் வராது. இருந்தாலும் சொல்றேன் காமனா, அவங்க இதுக்கப்புறம் கூட நிறைய பேருக்கு உதவுவாங்க, அது அவங்களோட நேச்சர். பட் நாம அந்த 3 நபர் மாதிரி இருக்கணுமா வேணாமா அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க அந்த 3 பேர்ல ஒருத்தரா இருந்தீங்கன்னா, அவங்க காசு வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ உங்களோட நன்றி கடனை எப்படி திருப்பி அவங்களுக்கு கொடுத்துருப்பீங்க அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு தோன்ற ஒரு விஷயத்தையும் கமெண்ட்ல போடுங்க. உங்களோட லைஃப்லயும் இந்த மாதிரி நீங்க யாருக்காவது நன்றி கடன் பட்டிருப்பீங்க. ஸோ அவங்களோட பேரையும், அவங்க என்னோட லைஃப்ல என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நான் திருப்பி என்ன பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. உங்களோட கமெண்ட்டை படிக்கிறப்ப எனக்கும் எவ்வளோ நாட்டில் நல்ல உள்ளங்கள்லாம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கு. எல்லா மனசுமே ஒரு சின்னோண்டு பாராட்டுக்கு தானே எங்கே கிடக்கு. இது நான் பாட்காஸ்ட்ல ஒவ்வொரு முறையும் பயன்படுத்திட்டு இருக்கேன். ஸோ என் பாட்காஸ்ட்டுக்கு மட்டும் பொருந்தாது, வாழ்க்கையில எல்லா விஷயத்துக்கும் இது பொருந்தும். ஸோ யாரோ ஒருத்தங்களுக்கு நீங்க கொடுக்குற பாராட்டு அடுத்து பல பேருக்கு ஒரு கதவை ஓபன் பண்ணிவிடும். ஸோ அந்த நபர், அதாவது அந்த லேடியை யாராவது ஒருத்தங்க பாராட்டி இருந்தாங்கன்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் பல பெண்களை அவங்க வந்து வளர்த்து விட்டுருப்பாங்க எனக்கு தோணுது. ஸோ அதனால நான் சொல்றேன். ஸோ உங்களுக்கு நம்ம பாட்காஸ்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக்கு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைபு எல்லாத்தையும் பண்ணிடுங்க. ஸோ ரீசன்ட் டேஸா நம்ம சேனல் கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்கு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்க ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, உங்க வீட்டில் வேற யாராவது இருந்தாங்கன்னா அவங்க போனையும் பிடுங்கி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பாட்காஸ்ட்டை கேளு, வாழ்க்கையில உருப்படு அப்படின்ற மாதிரி எல்லாரோட போனையும் பிடிங்கி சப்ஸ்கிரைப் போட்டு விட்டுருங்க. ஏன்னா சப்ஸ்கிரைபும் வியூஸும் தான் நமக்கு ஏதோ ஒரு வகையில வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு கூட்டு போகும். ஸோ அதனால நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறதெல்லாம் அந்த விஷயம் மட்டும்தான். அதை நீங்க பண்ணிடுவீங்க நான் நினைக்கிறேன், நம்புறேன். நாளைக்கு கண்டிப்பா இன்னொரு கதையோடும் கருத்தோடும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மட்டும்தான். நன்றி.